எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யுனிவர்சிட்டி ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இப்போ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த எக்ஸாமினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பயப்படுற எக்ஸாமினேஷன்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா M1. ஸோ இந்த M1 எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்து பயப்படாத ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரியர் வச்சுட்டா நம்மளால் கிளியர் பண்ண முடியாதோ, இன்கேஸ் அரியர் விழுந்துருமோ, தென் இல்லைன்னா நமக்கு பாஸ் மார்க் வந்து நம்ம வாங்கிடுவோமா, இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக வச்சுருப்பாங்க இந்த M1 சப்ஜெக்டில். ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கணும், தென் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணால் போதும், தென் எனக்கு பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தெந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ வந்து பார்ப்போம். தென் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயப்படக்கூடாது, ஸோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாகவும் நான் போடுறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஏயு அப்டேட் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் M1 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே எல்லாருக்குமே வந்து பயம் தான் வரும். ஸோ எதுக்காக இந்த பயம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காலேஜ் ஸ்டாஃபோ இல்லை உங்களோட சீனியரோ வந்து சொல்லியிருப்பாங்க, M1 வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், நிறைய இன்டெக்ரலும் டிஃபரன்ஷியேஷனும் இருக்கும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது, பாஸ் பண்ணவே முடியாது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் 11th 12த்லேயே வந்து உங்களுக்கு நல்ல இன்டெக்ரலும் டிஃபரன்ஷியேஷனும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஈஸியாகவே வந்து இந்த சம்ஸ் எல்லாமே உங்களால் சால்வ் பண்ண முடியும். தென் அதே மாதிரி உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. மேட்ரிசஸ் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் ஈஸியாக வந்து நம்மளாலையும் பாஸ் பண்ண முடியும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கான்ஃபிடென்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் படிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும். நெகட்டிவாக எந்த தாட்ஸுமே நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே கண்டிப்பாக வந்து உங்களால் எல்லாராலையுமே பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து டாப்பர் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈச் டாப்பிக்குமே கவர் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு டாபிக் வந்து இருக்குது ஒரு யூனிட்டில் அப்படின்னா, அதுக்கு கீழே நிறைய சப்டிவிஷனில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சப்டிவிஷன்லலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த செமஸ்டர் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களால் வந்து ஃபுல் டாப்பிக்குமே கவர் பண்ணியிருக்க முடியும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபார்முலா எல்லாத்தையுமே தனியாக வந்து ஒரு ரஃபாக ஒரு நோட்டில் வந்து எழுதி பாருங்கள். எல்லா ஃபார்முலாவையும் நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா, ப்ளஸ் மைனஸ் எங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலாவில் தான் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. மற்றபடி சம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கும், ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஒரு ரஃப் பேப்பரில் நீங்கள் வந்து ஃபுல்லாத்தையும் எழுதி பாருங்கள் ஃபஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அதே நம்பரில் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ நம்பர் சேஞ்ச் பண்ணி தான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரே நம்பரில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டாப்பிக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போயிட்டீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். தென் ப்ரெசன்டேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பவே நீட்டாக எழுதணும். கொஷின் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பிளாக் பெனில் எழுதுங்க. தென் அதே மாதிரியே ஃபார்முலாஸும் பிளாக் பெனில் எழுதுங்க. ஒரு பாக்ஸ் போடுங்க ஃபார்முலா எழுதிட்டு, தென் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிட்டு அதுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டு காமிங்க. தென் அதே மாதிரி அதாவது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்னு சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளாக் பென் யூஸ் பண்ணி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிங்க. அதையும் வந்து அண்டர்லைன் பண்ணிடுங்க. தென் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் லைன் வந்து வரைங்க. ஸோ அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் பேப்பர். இப்போ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 60 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் யூனிட் 1 மேட்ரிசஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்துருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 5. யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா டபுள் இன்டெக்ரல், தென் ட்ரிபிள் இன்டெக்ரல்ஸ் இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். தென் யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட், இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸ் இது இல்லாமல் கொஷினே வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்க கொஷினில் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கணும். தென் யூனிட் 3 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, டெய்லர் சீரிஸ் இல்லாத கொஷினே நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஸோ டெய்லர் சீரிஸ், மேக்ஸிமா மினிமா, ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நிறையா சம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்துருக்கணும். தென் அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணாலே உங்களுக்கு பாதி மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியலேனாலும் நீங்கள் பிளாங்காக எதையுமே விட்டு வச்சுட்டு வராமல் ஏதாவது நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரியே நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃபார்முலாஸ் வந்து படிச்சுட்டு போயிருக்கணும். உங்களுக்கு அந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியலேனாலும் நீங்கள் ஃபார்முலா ரைட் பண்ணி வச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஃபார்முலா எல்லாத்தையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலே ஓரளவு வந்து 60 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கவர் பண்ணியிருந்தாலே. தென் நான் படிக்கவே மாட்டேன், எனக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 10 கொஷின் பேப்பராவது கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதில் என்னென்ன 16 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கணும். ஸோ ரெஃபர் பண்ணி பார்த்தா மட்டும் போதாது, நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியும் பார்த்துருக்கணும். ஸோ ஓரளவாவது உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஸோ 16 மார்க்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு மார்க்ஸ் வந்து கிடைக்கும். தென் லாஸ்ட் வந்து 2 மார்க்ஸில் டெஃபனிஷன், தென் சில டேர்ம்ஸ், குவாட்ரட்டிக் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் பாஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். மெயினாக நீங்கள் எழுதுறது எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி ப்ரெசன்டேஷனும் ரொம்பவே முக்கியம். நீங்கள் அந்த இடத்துல எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஹாலுக்கு போனோன்னே யாரும் பதட்டப்படாமல் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் கொடுத்தோன்னே நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன சம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் தெரியல அப்படின்னாலுமே 16 மார்க்ஸில் என்னென்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ 16 மார்க்ஸ்லையுமே சப்டிவிஷன் இருக்கும். ஸோ 2 8 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் எந்த 8 மார்க்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஷினையுமே லீவ் பண்ணிட்டு வராமல், அதாவது பிளாங்காக விட்டுட்டு வராமல் ஏதாவது ஃபில் பண்ணி வச்சுட்டு வாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களை பாஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் வேலிடேட் பண்ணுற ஸ்டாஃப் நினச்சாலுமே உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏதாவது எழுதியிருந்துருக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது எழுதி வச்சுட்டு வந்தாலே உங்களை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ஏதாவது சம் மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிளாங்காக விட்டு வச்சுட்டு வராதிங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த கொஷினுமே தெரியலை அப்படின்னாலும் ஃபார்முலாஸ் வந்து அந்த இடத்துல ரைட் பண்ணி வச்சுட்டு வாங்க. மோஸ்ட்லி வந்து 2 மார்க்ஸ் வந்து பிளாங்காக விட்டு வச்சுட்டு வராதிங்க. உங்களுக்கு தெரியறதை ஃபில் பண்ணி வச்சுட்டு வாங்க. ஏன்னா 2 மார்க்ஸே நீங்கள் எதுவும் எழுதலை அப்படின்னா கண்டிப்பாக 16 மார்க்ஸும் நீங்கள் எழுதியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் வந்து திங்க் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் 2 மார்க்ஸ் அண்ட் 16 மார்க்ஸ் எதையுமே நீங்கள் விட்டுட்டு வராமல் எல்லாத்தையுமே நீங்கள் ஓரளவு ஃபில் பண்ணி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டாலையுமே பாஸ் பண்ண முடியும். தென் அதே மாதிரி நல்ல மார்க்ஸுமே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ யாரும் அவங்களோட கான்ஃபிடென்ட்டை வந்து கம்மி பண்ணிக்காமல் நெகட்டிவ் திங்கிங்ஸ்லாம் வந்து திங்க் பண்ணாமல் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல மார்க்ஸே வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. எல்லாருமே நல்லா எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ரைட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனல் ஏயு அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெலகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் மேக்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவுமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.